சுதேஷமித்ரன் நேயர்களுக்கு வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஷ் சார். வணக்கம் வணக்கம். தமிழக முதல்வரை தரக்குறைவாக பேசுவது தமிழ்நாட்டில் ரொம்ப வழக்கமாக போயிடுச்சு அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பாக ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் அந்த ஒரு நாகரிகம் சரியான வகையில் இல்லை. அதுக்கான மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எம்எல்ஏஸே நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுகவோட எம்எல்ஏ ரீசெண்டாக தமிழக முதல்வரை நான் உங்கள் எலும்பை உடைச்சிருவோம் சட்டமன்றத்துக்கு வந்தேன் அப்படின்றாரு. என்ன மாதிரியான ஒரு கலாச்சாரம் இது? அதாவது சார் என்னன்னா, இது இந்த கலாச்சாரத்தை உருவாக்குனதே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தரக்குறைவாக பேச மாட்டாங்க. ஒரு மாண்போடு நடந்துப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தால் நீங்கள் சிபிஐ, சிபிஎம் இல்லை விசிகா வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக நாகரிகமாக பேசுவாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் இது பண்ணுறாங்க. அதுவும் தொடர்ச்சியாக இது பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 7 வாட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறு பேச்சும் இந்த மாதிரி அநாகரிகமான பேச்சு பேசியிருக்காரு. இப்போ சமீபத்தில் இவர் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தூத்துக்குடியில் மார்க்கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, என்ன நடந்துச்சு அப்படின்றது பார்க்கணும். என்னதான் சொல்லியிருந்தாலும் அவங்க இந்த மாதிரி அநாகரிகமாக பேசியிருக்கவே கூடாது. நம்ம முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதில் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இல்லை, அதுக்கு முன்னாடி பல நாளாக இவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம முதலமைச்சர் வாயை திறக்க மாட்டாரா, பேசவே மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்வியாக எழுப்பிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் செஷனில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் பேச ஆரம்பித்தார். அவர் பேசுறதை நிறுத்தவே இல்லை, ஃபுல்லாக பேசினார், கம்ப்ளீட்டாக பேசி முடிக்க கூட இல்லை. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார், கட்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் வாங்குற கட்சி ஃபண்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்ன உடனே இவங்க எல்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. டிஎம்கே, ஆமாம், உதயநிதி அவர்களின் தலைமையில் எல்லாரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேள்விலாம் கேட்கும்போது கேள்வி கேட்குறீங்க. முதலமைச்சர் பேசும்போது நீங்களும் நின்று கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுங்க, நீங்கள் பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு அந்த விவாதம் பண்ணுற தைரியம் இல்லை? அந்த குற்றம் செய்த இது மனசு குறுகுறுன்றோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வெளியே போகிறீங்க, நீங்கள் இருந்து விவாதம் பண்ண வேண்டியதானே. அப்போது இவங்க வெளியேறிடுறாங்க. அப்போது முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க நான் பேசலன்றாங்க, நான் பேசினா கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கறத விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க அப்படின்னாரு. அப்போது இவர் யதார்த்தமாக சொன்னார். என்ன சொன்னார்னா, இனி நம்ம இவங்க வெளியேறாமல் இருக்கிறதுக்கு நம்ம சபாநாயகரை நான் பேசும்போது எல்லா கதவுகளும் அடைக்க சொல்லிட்டா அவங்க வெளியேற மாட்டாங்க இல்லையா அப்படின்றது ஒரு யதார்த்தமாக சொன்னார். எதுவும் ஒரு காழ்ப்புணர்வோட இல்லை அந்த இது ஒருமையில சொல்லலை. சரி, அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னார். அவர் சொன்னது இதுதான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் நான் பேசும்போது நீங்கள் வெளிநடப்பு செஞ்சுறீங்க இல்லையா. இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த இது வாக்கெடுப்பு இதில் நடந்தது இல்லையா, மோஷன் கான்ஃபிடென்ஸு, அதில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஓட்டு போடாமல் வெளிநடப்பு செஞ்சாங்க. நிறைய வாட்டி வெளிநடப்பு செய்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இனிமேல் நான் பேசும்போது கதவெல்லாம் மூடிட்டா, சட்டமன்ற கதவெல்லாம் மூடிட்டா இவங்க வெளிநடப்பு செய்ய மாட்டாங்களே அப்படின்றது ரொம்ப யதார்த்தமாக சொன்னார். இதை ஒரு பிரச்சனையாக காமிச்சு, இது பிரச்சனையே இல்லை, இதை ஒரு பிரச்சனையாக்கி இவர் நான் விலை எலும்பை உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இங்கே என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது திமுக அதிமுக இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்களும் கமிஷன் வாங்குவாங்க, கான்ட்ராக்டுக்கு அவங்களும் கமிஷன் வாங்குவாங்க. அப்போ அந்த ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு 60 வருஷமாக ஒரு புது சிஸ்டமை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 155க்கும் மேற்பட்ட குவாரிகளை மூடிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இவர் கம்ப்ளீட்டாக சீஸ் பண்ணுறாரு. அதாவது எரிகிறத பிடுங்கன்னா கொதிக்கிறது நிற்கணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு இவங்களுக்கு வர வருமானங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை அத்தனையும் இவர் மூடிட்டார். ரெண்டாவது, இப்போ மூடுறது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அதே சிஸ்டம் இவர் நம்ம புது முதலமைச்சர் அந்த சிஸ்டம்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகி வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இவரும் லஞ்சம் ஊழல் பண்ண ஆரம்பித்தா அப்போ எல்லாரும் ஒன்றாயிருவாங்க. நாளைக்கு இவர் பண்ண லஞ்சங்கள்லாம் வெளியேறி சொல்லிட முடியும். இப்போ இவர் அந்த லஞ்சத்துக்கு இது போக மாட்டார், அந்த ப்ராசஸ்க்குள்ளே போக மாட்டார். லஞ்சம் வாங்கவும் விட மாட்டேன், வாங்கினவனே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தொடவும் விட மாட்டேன், தொட்டவனே விட மாட்டேன் அப்படின்றாரு. அது மாதிரி இப்போது செங்கல்பட்டுலேயே தாம்பரத்துலேயே ஒருத்தவங்க லஞ்சம் இதில் கேஸில் இதானாங்க. அவங்கள உடனே ஆக்ஷன் எடுத்திருக்காரு. எங்கே லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் கேட்டாலும் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது தொலைபேசி எண்ணை கொடுத்துருக்காங்க. அது எல்லா அரசாங்க அலுவலகத்துலேயும் வைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இவங்களோட மொத்த சாம்ராஜ்யம் இதுவரைக்கும் சம்பாதிச்ச எல்லா இதுவுமே போயிடும் அப்படின்ற இவங்களுக்கு பயம் வந்துச்சு. இந்த ஆட்சி தொடர்ந்துச்சுன்னா இந்த இந்த தாவேக ஆட்சி இன்னும்
இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் போச்சுன்னா நம்ம வந்து ஒரு பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகும், நம்ம எல்லாருமே எல்லா மினிஸ்டர்ஸும் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்ற தயக்கம் வந்துருச்சு. ஸோ இதனால தான் வந்து மெயினாக வந்து இவங்க வந்து இதை பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. இந்த திருநாவுக்கரசுன்ற ஒரு யூடியூபர் அவர் கூட வந்து கார்த்திக் சுரேஷ்ன்ற 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பணம் கொடுத்து பேரம் பேசி குதிரை பேரம் பண்ணி எம்எல்ஏஸ் வந்து விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நம்ம இப்போ கூட ஊத்தங்கரையில் ஹிந்துவில் ஒரு எடிட்டோரியல் ஆர்டிகல் வந்து இந்த மாதிரி வந்து கிரிமினல் லாவை வந்து டிசென்ட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்போ அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வந்து எடிட்டோரியல் அவங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் அது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக அநாகரிகமாக பயமுறுத்துகிற வகையில் வந்து அதுவும் முதல்வர்ன்ற பொறுப்பை தாங்கி இருக்கின்ற ஒரு மனிதரை பார்த்து, தமிழக முதல்வரை பார்த்து இந்த மாதிரி வந்து பேசுறது வந்து எந்த வகையில் பொறுத்துக்க முடியும்? சார் அது ரொம்ப அநாகரிகமான செயல் சார். அதுவும் வந்து ஒரு குறிப்பாக வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி அநாகரிகமாக பேசுறது ஏற்றுக்க முடியாது. இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய தண்டனை கிடைக்காது, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியத்தில் பேசுகிறாங்க. அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரிசன்மெண்ட் இல்லை, ஒரு ஒரு கைது பண்ணாங்கன்னா கூட கைது பண்ண ஒரு மணி நேரத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் வந்து அவங்க அந்த ஜாமீன்லேயே வெளியிட்டுருவாங்க. அதனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி பேச்சுக்கு அநாகரிகத்துக்கு வந்து ஒரு 3 வருஷம் வந்து ரெக்ரஸ் இம்ப்ரிசன்மெண்ட் அப்படி கடுங்காவல் அப்படி இருந்தாலோ இல்லை அவங்களோட சட்டமன்ற பொறுப்பே வந்து பறிக்கக்கூடிய அளவுக்கு சட்டம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இவங்களாம் பேசுறதை நிறுத்துவாங்க. சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, இவங்க வந்து இந்த சட்டம் மற்றும் ஒழுங்கை வந்து தண்டனை குறித்த பயம் வந்து குற்றங்களை தடுக்கும், ஒழுக்கத்தை ஏற்படுத்தும். அதுவும் ஒழுக்கம்ன்றது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எம்எல்ஏஸை பற்றி, சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி. ஸோ அவங்க ஆல்ரெடி பீப்புள் எலெக்ட்ன்றப்ப நம்ம சமூகம் வந்து தமிழ் சமூகம் வந்து அந்த மாதிரி ஆட்களை முதல்ல எப்படி தேர்வு செய்கிறாங்க அப்படின்றதே நம்மளுக்கு கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. சார் அதாவது வந்து நம்ம வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து நம்ம அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட தான் வந்து அந்த அந்த நாகரிகத்தை எதிர்பார்க்குறோம். ரெண்டாவது இன்னைக்கு நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன், கேஷுவலாக சொல்கிறேன். இப்போது தாவேக்கா கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க, அரசாங்கத்தில் ஆட்சியில் இருக்காங்கன்னு சொன்னால் 99.9% மக்களுக்கு வந்து யார் அவங்க எம்எல்ஏன்னு இதுவரைக்கும் தெரியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து வேட்பாளர்கள் யாருன்னு தெரியாது. எல்லாருமே ஓட் போட்டது வந்து இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் விஜய் இருக்கா இல்லையா, அவருக்காக தான் ஓட் போட்டாங்க. அது மாதிரி மக்களை வந்து நம்ம குறை சொல்றதுல ஒண்ணுமே இல்லை. ஒரு இந்த அளவுக்கு படிச்சு இந்த அளவுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் அந்த நாகரிகத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்க தான் வந்து மக்களை லீட் பண்றீங்க. நீங்க அந்த மாண்பை வந்து ஃபாலோ பண்ணாதான் மக்கள் அதை பண்ணுவாங்க. மக்கள் வந்து 1000 பேர் 1000 விஷயம் பேசிட்டு போறோம். அதை நம்ம வந்து ஒரு பேசும் பொருளா உட்காந்து நம்ம டிபேட் பண்ணல. நம்ம டிபேட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏன் வருதுன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவங்க மார்கன் போன்றவங்க வந்து பேசும்போது தான் இது பிரச்சனை ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். அவங்க இந்த மாதிரி வந்து அநாகரிகமாக நடந்துக்க கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி நடந்துக்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது. அது வந்து இப்போ பரவலாக நம்மளோட ஸ்டேட்டோட மாண்பு, ஸ்டேட்டோட வந்து ஒரு ப்ரெஸ்டீஜ் அப்படின்ற அதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, கௌரவம்னுவாங்கல்ல, அதுவே வந்து கேள்விக்குறி தான் அதுக்கப்புறம். நம்ம மாநிலத்தில் இதெல்லாம் இருக்குது சார். அதனால் வந்து மற்ற மாநிலங்கள் கூட ஒப்பிட வேண்டாம். மற்ற மாநிலங்களில் வேறு என்னென்ன நடக்குது, மற்ற மாநிலங்கள் ஆமாம் நடக்குது. நம்ம மாநிலங்களில் வந்து அதாவது பேச்சாக தான் இருக்கணும் அப்படின்றாங்களே, அது மாதிரி நம்ம பேச்சாக தான் இங்கே இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டதை தூக்கி அடிப்பானுங்க, ஒருத்தனை தாக்கிப்பானுங்க, கொலை கூட போனானுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே வந்து நம்ம அந்த மாண்பு அந்த அளவுக்கு இதெல்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்னும் வந்து தட் இஸ் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது வந்து இன்னமும் வந்து நம்ம வந்து ரொம்ப நாகரிகமாக நடந்துக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு நாகரிகமான சமூகம், தமிழ் சமூகம்ன்றது ஒரு நாகரிகமான சமூகம், ஒரு ரொம்ப ஓல்டு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி லெஜிஸ்லேட்டர்ஸ், எம்எல்ஏஸ்லாம் வந்து லா மேக்கிங் தான் அவங்களோட பிஸ்னஸே. சட்டம் இயற்றுறதுக்கு தான் வந்து சட்டமன்றத்துக்கே வந்து வராங்க, மக்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க வந்து பொதுவெளியில் இந்த மாதிரி கொள்கைகள் குறித்து, அரசின் கொள்கைகள் குறித்து, பொருளாதாரத்தை குறித்து பேசுகிறது அதிகமாக வந்து எதிர்கட்சிகிட்ட தமிழ்நாட்டில் திமுகட்ட இப்போ அதாவது திமுக வந்து ஒரு எதிர்கட்சியாக இன்றைக்கி இருக்குது. பட் ஆனால் அரசியல் பொருளாதாரமோ இல்லை வந்து சமூகத்தை பற்றியோ வந்து பேசுகிறத காட்டிலும் முதல்ல இந்த மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள், தனிப்பட்ட துதிப்பாடல்கள், ஃபஸ்ட்டு அவங்க கட்சியில் வந்து துதிப்பாடுறது, இல்லைனா அடுத்த கட்சியில் இருக்கவங்கள வசைப்பாடுறது, அது இந்த அளவுக்கு வந்து ஒர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட்டாக மாறி இருக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு க்ரோத்து தானே. காங்கிரஸ் மாதிரியான பார்ட்டிக்கெலாம் வந்து ஒரு நல்ல அரசியலை எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. கரெக்ட். இது வந்து ஒரு பாதையை வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குது. திமுகவோட வீழ்ச்சி, திமுகவோட பின்னடைவு வந்து இன்னும் மேலும் மேலும் பின்னடைவு உருவாக்குறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காரணம்.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம மீடியாவில் இந்த மாதிரி பேசும்போது நம்ம வந்து பொலிட்டிக்கலி ரெலிவெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ம். ஆனால் இது வந்து மக்கள் வந்து தொடர்ந்து இது பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட அநாகரிகமான செயலும் இவங்களோட எண்ணம் ம். என்றது. அதாவது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து 6 மாதம் வந்து இந்த தாவேகா ஆட்சியை வந்து பண்ண விடுவோம் அப்படின்னாங்க. 2 மாதம் முழுசா முடியல, இவங்களோட இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ம். இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இவங்க குவாரிஸை மூடிடுவாங்க. அந்த மற்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக இந்த விஷயம் என்னென்னா, ரெஸ்டோ பார் வந்து ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ம். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் வர மதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில அமைச்சர் பெருமக்கள் நடத்திட்டு இருக்க அவங்களோட இதில் இருந்தால் வந்து தொழிற்சாலைகள்ல இருந்தா வந்து வாங்கிட்டு இருந்தாங்க மோனோபோலியா. ம். அப்போ அது மூலமா வந்து இந்த அமைச்சர்களுக்கு தொடர்ந்து நல்ல வருமானம் வந்து கிடைச்சிட்டு இருந்தது. ம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் வந்து டைரக்ட்டா வந்து அங்கேருந்து கொள்முதல் பண்ண போறோம். இந்த இந்த இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கல்குவாரிகள்லாம், மணல் குவாரிலாம் மூடியாச்சு. இந்த பக்கம் வந்து எல்லா இந்த என்ன மது ஆலைகள மூடிருவாங்க. எல்லாத்தையும் மூடிட்டாங்கன்னா, இப்போ அவங்க வந்து ஒரு இது கொண்டு வந்தாங்க. ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்துறாங்க. அது மேல நெறைய வந்து இப்போ புகார்கள் இருக்கு. இது ம். எல்லாத்தையும் மூடிட்டாங்கன்னா, திமுகவுக்கு வந்து வருமானத்துக்கு கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ஹால்ட்டுக்கு வந்துரும். ம். ஒரு பழைய ஃபைலுக்கெல்லாம் தூசி தட்டிட்டு இருக்காங்க. எங்கெங்க எவ்வளோ லஞ்சம், கமிஷன் என்னலாம் வாங்குனாங்கன்னு தட்டிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து தொடர்ந்து இந்த நிலை கன்டின்யூ ஆச்சுன்னா, திமுக வந்து கட்சியா வந்து சர்வைவல் மட்டும் இல்ல. அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்களோட சாம்ராஜ்யம் வந்து மறுபடியும் பேக் டூ 0 வந்துரும். கண்டிப்பா. அதனால அந்த நிலைக்கு நம்மள வந்து தள்ள முடியாது. வாங்குன சொத்து, சம்பாதிச்சதெல்லாம் வந்து தக்க வைக்கணும் அப்படின்ற நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு. அந்த நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடினால தான் வந்து எப்படியாவது ஒரு 10, 15 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி இந்த கட்சிய வந்து இந்த ஆட்சிய வந்து கவுத்துடணும் ம். அப்படின்ற இது பண்றாங்க. ம். அப்படி ஒரு வேளை ஆட்சிய கவுத்தா கூட, ம். அடுத்தது வந்து ஒரு தேர்தல் நடந்தா, ஆனா ஒரு காங்கிரஸ் இருக்க வரைக்கும் விஜய் வந்து சேஃப். ஆக்சுவலா வந்து சீஃப் மினிஸ்டர் பொசிஷன்றது அ சார் அதாவது மாண் காங்கிரஸ் வந்து 5 சீட்டு தான் இருக்கு சார். நம்ம ம். காங்கிரஸ்ல இருக்கோம் ரைட்டு. ம். நம்ம அந்த 5 சீட் வந்து கண்டிப்பா சப்போர்ட் குடுப்போம். ஒருவேளை 10, 15 எம்எல்ஏஸ் வந்து பற்றாக்குறை வந்துச்சுன்னா, அந்த 5 சீட்ட வச்சுட்டு வந்து நம்ம உங்களால வந்து அந்த கூட்டணி ஆட்சி நடத்த முடியாது. ம். உங்களுக்கு புரியுதா? அதனால வந்து நம்ம வந்து ஃப்ராங்க்கா, டிரான்ஸ்பரண்டா வெளிப்படையா பேசணும்னு சொன்னா, 10, 15 எம்எல்ஏஸ் வந்து அவங்க புல் பண்ணாங்கன்னா, ம். கண்டிப்பா இந்த ஆட்சி கவரலாம். ம். அப்படி ஒரு வேளை திமுகவால ஆட்சி கவர்ந்துச்சுன்னா, மறுபடியும் ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா, இவங்க தாவேகா முழு பெரும்பான்மையோட ம். தானா ஜெயிச்சு வந்துருவாங்க. தானே அது வந்து ஜெயிச்சுருவாங்க. இவங்களுக்கு லாபமா, நஷ்டமான்னு கேட்டா, திமுகவுக்கு படு நஷ்டமாகும். ம். அதனால இதெல்லாம் தேவையில்லாத வேலைகள பண்றத விட்டுட்டு, ம். நாகரிகமா வந்து அரசியல் பண்றது அவங்களுக்கு நல்லது. அவரு முதலமைச்சர் வந்து சின்ஸ் ஃப்ரம் பிகினிங் அவர் வந்து காங்கிரஸ் மேல ஒரு பெரிய ஈடுபாட்டோட தான் இருக்காரு. அது வந்து ஐடியாலஜிக்கலா அவர் அப்படி இருக்காரா? இல்ல வந்து அவரு ராகுல் காந்திய வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா பார்க்குறாரா? அப்படின்றத நம்மளால டீகோட் பண்ண முடியல. பட் ஆனா காங்கிரஸ் மேல அவருக்கு எப்பயுமே ஒரு ஈர்ப்பு இருக்குன்றத பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சார் ராகுல் காந்திஜி வந்து ஒரு இளம் தலைவர். அது மாரி பார்த்தீங்கன்னா, இவ்ளோ ஹர்டில்ஸ்க்கு நடுவுல அவங்க பாட்டி வந்து அவர் முன்னாடி சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க அவங்க அப்பா வந்து இங்க ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து படுகொலை செய்யப்பட்டாரு. இதெல்லாம் தாண்டி அத கடந்து இன்னைக்கு நியாயமும், இது வந்து உண்மையின் வழியில காந்தியின் பாதையில வந்து அவர் வந்து பயணம் பண்ணிட்டுருக்காரு. 2வது உண்மையான செக்யுலர் அ பார்ட்டி அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் தான். நம்ம மதத்தின் அடிப்படையில அரசியல் பண்றது கிடையாது. மக்களோட எக்கனாமி, அதாவது இந்த நாட்டோட எக்கனாமி, மக்களோட டெவலப்மெண்ட், எஜுகேஷன், சயின்டிஃபிக், மாடர்னைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், என்னது நெறைய வந்து 5 இயர்ஸ் பிளானிங்லாம் பண்ணோம். இன்னைக்கு வந்து இந்த நாடு வந்து உலகத்தில வந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னு சொன்னா, நம்ம நேருஜி போட்ட ஃபவுண்டேஷனோ, இந்திரா காந்திஜி போட்ட ஃபவுண்டேஷனோ, காமராஜர் பண்ண விஷயங்கள் தான். காமராஜர் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கூட வந்து யாராலயும் வந்து அ அ கருணாநிதி ஆட்சி குடுக்க போறேன், அண்ணா ஆட்சி குடுக்க போறேன், நான் வந்து எம்ஜிஆர் ஆட்சி குடுக்க போறேன்னு யாரும் சொல்றது கிடையாது. எல்லாருமே காமராஜர் ஆட்சின்னு தானே சொல்றாங்க. ஏன் காமராஜர் ஆட்சின்னு சொல்றாங்க? காமராஜர் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த தமிழ்நாட்ட வந்து உயர்வுக்கு கொண்டு வந்தாரு. இந்த மதிய உணவு திட்டம்னு சொல்றாங்க இல்லையா? இந்த மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் முதல் வாட்டி கொண்டு வரல. இதுக்கு முன்னாடி இந்த திட்டங்கள் வந்து நெறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் டைம்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் ஆனா வந்து அது அர்பன் லெவல்லயே வந்து அது குடுக்க முடியல. ஜஸ்டிஸ் பார்ட்டி ட்ரை பண்ணி 1 வருஷத்துக்கு மேல பண்ண முடியல. ஆனா காமராஜர் வந்து டெட்டர்மினேஷனோட பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு பண்ணாரு. கவர்ன்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கொண்டு வந்தாரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா வந்து காலேஜஸ் ஓப்பன் பண்ணாரு. இந்த கவர்ன்மெண்ட் காலேஜஸ். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணாரு. இரிகேஷன் பண்ணாரு. இன்னைக்கு காமராஜர் வந்து 9 காலம் ஆண்டிருந்தாலும், இந்த இந்த மண்ணையும், இந்த நாட்டையும் வந்து எங்கேருந்து எங்க கொண்டு போனாரு அப்படின்னா, அதுக்கு வந்து ஒப்பு யாருமே இல்ல. ம். உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா அதுக்கப்புறம் ஒரு இன்னைக்கு காமராஜர் கிடைக்கல. அந்த மாரி லெகசி தாவேகாவும் உள்ள கட்சி தான் இந்த கட்சி. தாவேகாவும் தங்களோட கொள்கை வழிகாட்டியா வந்து காமராஜர வச்சிருக்கிறத கண்டிப்பா. பார்க்க அதுக்காக முடியுது. தான். ம். அதாவது வந்து ஒரு பெரியார் வந்து சோஷியல் ரீஃபார்ம்
அதுக்கு வந்து அவர் வந்து சோஷியல் ரீஃபார்ம் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு பெரியார் சொன்னால், ம். டெவலப்மெண்ட்டுக்கு வந்து காமராஜர் தான். அவர் படிக்கலைன்னா கூட அவர் வந்து இந்த இந்த சுதந்திரம் இந்த நாட்டுக்கு பெற்று கொடுத்ததுல அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவர் 4 வாட்டி ஜெயிலில் இருந்தார். நேருஜி 9 வாட்டி ஜெயிலில் இருந்தார். 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார். இந்த இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு பங்கு வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது. இந்த நாட்டை வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் டெவலப் பண்ணதுக்கு பங்கு வந்து காங்கிரஸ்க்கு இருக்குது. இன்னைக்கு அதே வழியில் பாதையில் வந்து செயல்படுற ராகுல் காந்திஜிக்கு அந்த பங்கு இருக்குது. கண்டிப்பா. அப்போ இந்த இந்த கட்சிக்கு மேலே தானே பற்று இருக்கணும் எல்லாருக்குமே. அவர் முதலமைச்சர் விஜய் மட்டும் இல்லை, எல்லா தனிநபரும் எல்லா குடிமகனுக்கும் வந்து இந்த காங்கிரஸ் மேலே தான் பற்று இருக்கணும். ம். என்ன என்ன கான்ட்ரிபியூஷன் வந்து பங்களிப்பு வந்து ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு கொடுத்தாங்க? ஒன்றுமே இல்லையே. ம். நீங்கள் வந்து இந்த சுதந்திரத்துக்கு போராடமே பண்ணலை. அப்போ நீங்கள் வந்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து இந்த சுதந்திரத்துக்கு பங்களிப்பே இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி வந்து பிரதமராக 13 வருஷம் ஆண்டுட்டு நான் தான் வந்து நீண்ட காலத்து பிரதமராக இருக்கேன், ஒரு பெரிய சாதனை பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது அது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயமா? கண்டிப்பா. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.